Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் கியூப்ஸ்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை நம்ம டேரெக்டாக எடுத்து குக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பன்னீர் கியூப்ஸை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ டேரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து பன்னீர் கியூப்ஸ் எடுத்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறி போயிடும். ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்டாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரீசரில் வச்ச பன்னீர் கியூப்ஸ் தாங்க இது. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது செம்ம ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட நம்மளால் வந்து அழுத்தி பார்க்கவே முடியாது. இதே ஹாட் வாட்டரில் நம்ம ஒரு 15 நிமிஷம் போட்டு வச்சது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பன்னீர் கியூப்ஸை போட்டு வச்சுருந்த இந்த வாட்டரை கீழே ஊற்றாமல் ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிபி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பாகற்காயில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா அழுகி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகற்காயை இப்போ மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி 2ஆவோ இல்லை 3ஆவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாகற்காயை பார்த்திங்கனாலே தெரியும், மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போன மாதிரி இருக்குது. ஸோ சீட்ஸ் எல்லாம் வந்து பழுத்து போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக பாகற்காயை அழுகி போய் கெட்டு போயிடும். பாகற்காயில் இருக்கிற இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே போதும். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாகற்காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா சீட்ஸ் எல்லாம் பழுத்து போன மாதிரி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். சீட்ஸ் எல்லாம் வந்து பழுத்து போகாமல் வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த பாகற்காயை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகற்காய் கொட்டையை நல்லா காய வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாகற்காயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில்வர் டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு கட் பண்ண பாகற்காயை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்க அப்படின்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சீட்ஸ் எல்லாம் பழுத்து போன பாகற்காயாக இருந்துச்சு அப்படின்னா 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிருங்க, இல்லைனா கெட்டு போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பாகற்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு எந்த ரெசிபி செஞ்சாலும் சுத்தமாக கசப்பு தன்மையே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த விதமான சத்துக்களும் இதிலேருந்து போகாது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சில்வர் கடாயில் பொரியல் வறுவல்லாம் செய்யும் போது சீக்கிரமாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் நம்ம செய்வோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றுனதுமே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பொரியல் வறுவல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா சில்வர் கடாய் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் பஜ்ஜிலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணும்போது நமக்கு சரியான ரவுண்டான ஷேப்புக்கு கட் பண்ண வராது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ வலிக்கிட்டே போகும். ஸோ நடுவில் வந்து கட்டான மாதிரி ஆகிடும். சரியான ரவுண்டான ஷேப்பில் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணாமல் அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ ரவுண்டாக நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்கின் பீல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் கோதுமை மாவுலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச 4 பல்லு பூண்டை இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செஞ்சாலும் இந்த பாவக்காவை மட்டும் சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். துளி அளவு கூட கசப்பு தன்மை இருக்கவே இருக்காது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா?
பாவக்காவை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால சுத்தமாக கசப்பு தன்மை இருக்காது. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பாகற்காய் இது கூட சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தலைகள் தூவிட்டு மூடி போட்டு வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுத்தமாக கசப்பு தன்மை தெரியவே தெரியாது. நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுத்தமாக கசப்பே தெரியாது. ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். குக்கரில் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. குக்கர் லிட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எண்டு கார்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லை ஏதாவது ரஃப் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. குக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரை நீங்கள் 2ஆக மடிச்சிட்டு கூட போட்டுக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ விசில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் பொங்கி வழியும் போது அந்த வழியிறது எல்லாமே அந்த பேப்பர்லேயே பட்டுரும். குக்கரை மோஸ்ட்லி பொங்கி வழியாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவசரமாக நம்ம சமைக்கும் போது அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பரை விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குக்கர் பொங்கி வழிஞ்சாலே அதோடைய வாஷ் பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பொங்கி வழிஞ்சு அந்த பேப்பர்லேயே பட்டுரும். அந்த பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம தொடச்சி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல. நமக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நான்வெஜ்லாம் சமைக்கும் போது பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் வரைக்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொங்குறது எல்லாமே அந்த பேப்பர்லேயே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ இது பேப்பர்லேயே பட்டுருச்சு. நான் ரொம்ப ஈஸியாக தொடச்சி எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே சமைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஐஸ் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளால் உடனே சமைக்க முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ உடனே சமைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த ஐஸ் கட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் பீல் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீ ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரானுடைய ஸ்கின்னை பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து எல்லா பக்கமும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊதுபத்தியை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நேரத்துக்கு நின்று ஏறியும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா கிச்சனில் இருக்கிற விசிலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த விசிலில் வச்சு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் விசில் பழசாயிருச்சு இல்லை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த டிப்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காயெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ரஃப்பான மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் கெட்டுப்போன மாதிரி கூட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் 1 மந்த் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு பவுலை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க.
முருங்கைக்காயை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா ஜிஞ்சலி ஆயில், அப்படி இல்லைனா வந்து வெஜிடபிள் ஆயில், அதாவது நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்ல காஞ்ச பாக்ஸாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காயை உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்ல க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே கண்டிஷனில் தான் 1 மந்த் வரைக்குமே இருக்கும். ஸோ கெட்டு போகாமல் காஞ்சி போகாமல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது சைடில் அந்த நார்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம பார்த்து தான் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதை பத்திரப்படுத்தி நல்ல பக்குவமாக கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம பார்த்து ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 4th டிப் என்னன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்கிறப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு பருப்பை தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5th டிப் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடை நம்ம வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய் தண்ணி விட்டா மாதிரி ஆகுது இல்லையா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா நல்ல உதிரியாக இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக கெட்டு போகாது, தண்ணி விட்டா மாதிரி ஆகாது. ஸோ சம்மரில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6th டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு உள்ள ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சிருங்க. இப்போ இதில் வந்து பிஸ்கெட்ஸ் தான் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். எல்லா பிஸ்கெட்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் நீங்கள் பிஸ்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமத்து போகாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து சுகரை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்கெட்ஸ் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸில் இருக்கிற எக்ஸஸான அந்த ஆயில் எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிக்கும். எப்பயுமே வந்து பிஸ்கெட்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஆயில், பட்டர், கீ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே இது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் கூட சீக்கிரமாக வந்து பிஸ்கெட்ஸ் வந்து நமத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 7th டிப் என்னன்னு பார்க்கலாம். ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சில பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிரிப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி வேர்க்கடலை, உடச்ச கடலை, பருப்பு வகைகள்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெளியில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வாஷ் பண்ணி அதை கூட நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும், நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா? மிக்ஸி ஜாரில் சோம்பு, காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலை, ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளெண்டரில் ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, ஆயில், பொட்டுக்கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துக்கிற இன்கிரியன்ஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். எண்ணெயில் நல்லா செவந்து வர அளவுக்கு சிம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு ஓரமா வச்சிருங்க. மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்ச எண்ணெயில இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சோம்பு சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்ட், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிட்டு கூடவே லெமன் சைஸ்ல புளி தண்ணியும் வாட்டரும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உருண்டைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. மறக்காம செஞ்சுட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. 8th டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஷர்ட்டை எத்தனை தடவை திருப்பி போட்டாலுமே காலரில் மட்டும் அழுக்கு படியாது. அது என்ன டிப்புன்னு பார்க்கலாமா? ஷர்ட்டில் காலரில் தான் அதிகமாக அழுக்கு படியும். ஸோ அதை வந்து துவைச்சி அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நஞ்சு போன மாதிரி, சில ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலர் பகுதி மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணியை போட்டால் கூட
காலரில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து ப்ரஷ் பண்ணி அந்த இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். இல்லை ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த காலர் போர்ஷன் மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒயிட் கலரில் ஷர்ட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அந்த காலர் போர்ஷனை துவைக்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பர் பேண்டேடுன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். நமக்கு காயம்லாம் பட்டுச்சு அப்படின்னா அதில் பேண்டேட் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பேண்டேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். அதை ஒரு ரோல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேண்டேடை கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இது பேப்பர் பேண்டேடுன்றதுனால கையிலேயே ஈஸியாக கிழிச்சிடலாம். சிசர் கூட நமக்கு தேவைப்படாது. நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவைப்படும் போது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷர்ட் காலருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும் போது அந்த காலரில் ஒட்டி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 சைடுமே 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது பேப்பர் டைப் பேண்டேடுங்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் கவலையே இல்லை. அந்த அழுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேடில் தான் படும். ஸோ இதை நீங்கள் ஷர்ட் போடும் போது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஷர்ட்டை வந்து நீங்கள் கலட்டும் போது அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ அழுக்கு ஃபுல்லாகவே அதில் போயிடும். நம்ம பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். கை வலிக்க போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே வந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஷர்ட்க்குமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கலர்லலாம் நம்ம ஷர்ட் போடுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒயிட் கலரில் ஷர்ட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலர் வந்து அழுக்கு நிறைய தெரியும். வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஷர்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலர் வந்து டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஒயிட் கலர் யூனிஃபார்ம் ஷர்ட்டை துவைக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு கவலையே இல்லைங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது முட்டைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை தண்ணியில் முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து வெடிப்பு விட்டுரும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ முட்டை வந்து வெடிப்பு விடாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா முட்டைகளை சேர்க்கறதுனால முட்டை ஓடு விரிசல் விடாமலும் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைக்கரு வெளியில் வராமையும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கறதுனால முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டையை உரிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டிட்டு ஒரு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். முட்டையுடைய வெள்ளைக்கருவும் உடையாமல் வரும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் உரிக்கும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். எந்த வகையான கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தடவை கடையில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் மைசூர் பருப்பை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு நல்லா பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச வத்தல், கடலைப்பருப்பு, பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் 10லேருந்து 15 போல சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பேன்லேயே கீரையை நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகளோட தொல்லைகள் உங்களுடைய கிச்சனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். அதை 100% ஒழிச்சு கட்டிடலாம். இதுக்காக ஒரு கண்ணாடி பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே எந்த அளவுக்கு கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்றத வெளியில் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். உள்ளே ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சுகர் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் சுகர் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடியை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் நைட் டைமில் வச்சுருங்க. வச்சிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு நைட் டைமில் குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகள் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டிலுக்குள்ளே உள்ளே போகும். உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக அதால் வெளியில் வர முடியாது. ஏன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வழுக்கி அது உள்ளேயே விழுந்துடும். மூடியும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ளே போயிடும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு போய் படுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. நானும் இந்த மாதிரி தான் ஷாக் ஆனேன். நான் எதேச்சியாக ட்ரை பண்ண போய் மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ளே போய் அப்படியே அடங்கிருச்சு. எந்த அளவுக்கு உள்ள ஆயில் அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதால் மேலே எலும்பி வர முடியாது, உள்ளேயே இறங்கிரும். அதே போல் சுகர் வாட்டரையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு தான் அது தேடி வர ஆரம்பிக்கும். நைட் டைமில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மொத்த கரப்பாம்பூச்சியை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும், இவ்வளோ கரப்பாம்பூச்சியும் நம்ம கிச்சனில் எங்கே இருந்தது, எப்படி வந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் எவ்வளோ கரப்பாம்பூச்சிகள் இருக்குது. கடைகளில் விற்கிற ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலோ நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து பயந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் கை கொடுக்கும், ஒரு சில நேரத்தில் கை கொடுக்காது. ஆனால் இது 100% உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணி. கரப்பாம்பூச்சிகளை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது பெருசாகும், அகைன் குட்டி போடும், இது பெருகிட்டே தான் போகும். இது இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போதே ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு கரப்பாம்பூச்சி இல்லாத வீடாக மாறிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெய் பாட்டிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாட்டிலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியாக இருக்கிற நெய்யை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் சமைச்சிட்ருக்கோம் இல்லைனா சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இந்த பாக்ஸை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கீ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டு செஞ்ச சப்பாத்தியை அடுத்த நாள் சூடு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடானதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டில் மொத்த சப்பாத்தியும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒன்றா தவால போட்டு சூடு பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரத்தில் ஒரே டைமில் ஒரே பாத்திரத்தில் மொத்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். இப்போ இதை உங்களுக்கு கையால் எடுத்து நல்லா மடக்கி காட்டுறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சாஃப்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பருப்பு சாப்பிட்டாலே சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பருப்பில் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த பருப்பை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக வராது. அதே போல் பருப்பு வச்சு நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அதில் பூண்டு பெருங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. அதே போல் சாம்பார் செய்யும் போது 1/2 கப் துவரம்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்து சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். இறாலும் பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இறால்லாம் உரிக்கும் போது அதோடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சு எடுக்கிறப்போ ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். உரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இறால் உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தலையையும் வாலையும் லைட்டாக அழுத்தினாலே போதும், தனியாக வந்துடும். நடுவில் பார்த்தீங்கன்னா கீழே குட்டி குட்டியாக கால் மாதிரி இருக்கும். அதை வச்சு அப்படியே ஒரு உரிச்சாலே போதும், அதில் இருக்கிற அந்த தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். மேலேயும் கீழே பாட்டம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்கும். அந்த சதப்பகுதியை லைட்டாக உங்கள் நகத்தால் கீறி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே உருவினாலே போதும், அந்த கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக நண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சைடில் 2 பக்கமும் கால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருங்க. லைட்டாக ஒரு திருகுனாலே போதும், உடஞ்சி வந்துடும். சில பேர் நண்டை அப்படியே காலோட முழுசாக போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அகலமான பெரிய பாத்திரமாக தேவைப்படும். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் கூட நம்ம செய்யலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் இருக்கிற அந்த காலெல்லாம் உடச்சதுக்கு அப்புறமா முன்பகுதியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணாலே போதும், அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த ஓடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி தொலி மாதிரி இருக்கும். அதெல்லாமே எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும். அதை லைட்டாக உங்களோட நகத்தால் தூக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அழகாக உறிஞ்சு வந்துடும். ஷெல் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம்.
இந்த மாதிரி பின்பக்கமாக வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஷெல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம், சைடில் இருக்கிற அந்த தொலி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ரெண்டாவது சொன்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நிறைய அழுக்கு இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு இறால் நண்டெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது, அதனாலேயே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூக்கு கிட்ட ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டினியூஸாக போடுறதுனால நல்லா அழுத்தி ஒரு அடையாளம் மாதிரி படிஞ்சு போயிடும். நாளடைவில் அது ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் நமக்கு எரிச்சல் கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பாடி லோஷன் தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது க்ரீம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இந்த கார்னரில் அந்த புஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த எரிச்சல் இருக்காது, அடையாளம் படியாது, கருப்பாகவும் மாறாது. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி லோஷன்லாம் இல்லை அப்படின்னா சாதாரண அலோவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து நேச்சுரலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் விற்கிறத யூஸ் பண்ணாலும் சரி. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியனில் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆன வெங்காயத்தை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் சுருங்கி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மேலேயும் சைட்லேயும் நான் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுருங்கி போன மாதிரி இருக்கிற ஸ்கின்னை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூஸ் பண்ணும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுறாமல் இதை வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து இந்த மாதிரி உப்பு தூவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைடுமே கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனால் அன்னைக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த சுருங்கி போன இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு ஃபுல் சிம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சுருங்கி போன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பெரட்டி வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். வெங்காயத்தை தூக்கி போட்டுட்டு காட்டன் கிளாத் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தவாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து தொடச்சி விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு தவாவை அப்படியே வச்சுருப்போம். காலையில் தோசை ஊற்றும் போது சரியாக தோசை எடுக்க வராது, தவாவில் நல்லா ஒட்டிக்கும். நம்மளே காலையில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம். அப்போன்னு பார்த்து இந்த தோசை மாவு தவாவில் ஒட்டிக்கிட்டு எடுக்கவே வராது, செம்ம டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தோசையை எடுக்க வராமல் போராடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வெங்காயத்தை வெட்டி பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இதை ஒரு வேலையாக செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா தோசை தவாவோட போராடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம்.
பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்னு எல்லாருமே செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நல்ல கனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்துருக்கிற வெங்காயம், பூண்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டேட்டோஸை இந்த மாதிரி மீடியம் ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்தா போல காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கடைகளில் நம்ம ஏதாவது வாங்கும் போது ஃபாயில் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் ஆகும். கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு அடியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆயில் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் கோன் ஷேப்பில் மடித்து வச்சுருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த ஆயில் பாட்டிலில் வச்சு ஆயில் ரீஃபில் தான் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ஃபனல் இல்லாத டைமில் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். நமக்கு ஹெல்ப்புக்கு கூட ஆள் தேவைப்படாது. டின்னிலேருந்து ஆயிலை பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கூட கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக டின்னிலேருந்து பாட்டிலுக்கு ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை கோன் ஷேப்பில் மடித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத டைமில் நம்ம தனியாக வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கார்க் போட்டுட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரிய டின்னில் இருக்கிற ஆயிலை தான் நான் சின்ன பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கண்ணாடி பாட்டில்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் டின்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன கார்க் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் அது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆயில் லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்க் மாதிரி கொடுக்குறது. ஸோ தேவைப்படுற ஆயிலை பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா டின்னை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கை தவறி சப்போஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம அந்த கார்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக மூடிடும். கை தவறி கீழே விழுந்தால் கூட ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பொருட்களை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் நோட் பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டில், பிக்கிள்ஸ் பாட்டில், காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது லீக்கேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அது பதத்து போகாமல் இருக்கணும், அதில் இருக்கிற அரோமா வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதே போல் தாங்க இதுவும் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம ஆயிலெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 5 kg 10 kg அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீக்கேஜை அவாய்ட் பண்ணிக்கலாம், பதத்து போகாமல் பார்த்துக்கலாம், உள்ளே இருக்கிற அரோமா வெளியில் போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆயிலில் சம்டைம் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் ஏதாவது நம்மளை அறியாமல் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும், மேலே தெரிக்கும். ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் பர்ன் ஆகிறதுக்கோ இல்லை கொப்பளம் வரதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன், அதே குவான்டிட்டியில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலில் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சட்டுன்னு மேலே தெரிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஆயிலில் வந்து இப்போ இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆயில் வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலில் வாட்டர் வந்து கலந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலை வந்து லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இந்த கிளாஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 an hourக்கு அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 1/2 an hour ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ மேலே பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ அது சுத்தமாக வந்து காணாமல் போயிடும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே அடியில் போய் நல்லா தங்கிரும், வாட்டர் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆயில் தனியாக வாட்டர் தனியாக நம்ம தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக செய்கிறப்போ நமக்கு தெரியாது. அதிகமான குவான்டிட்டியில் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி பலகாரம்லாம் நம்ம செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடியில் வந்து ஆயில் நல்லா தங்கியிருக்கு, மேலே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேயர் மாதிரி நமக்கு தனித்தனியாக நல்லா வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள். அகெயின் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அடியில் ஆயிலும் மேலே வாட்டரும் தனித்தனியாக லேயர் மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ செகண்ட் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்குறப்போ அந்த லேயர் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் எது வாட்டர் எது ஆயில்னு. ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி ஏதாவது செய்கிறப்போ நம்மள அறியாமல் அதில் வாட்டர் பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இல்லை சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக கிளிட்டர்ஸ் டைப்பில் நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கையில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கையில் அந்த கலர்லாம் கூட அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கவரில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிட்டர்ஸ் இருக்குன்னு. ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக போட்டு விட்டுறலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே அதில் டிப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இதை போடும் போதே உள்ள அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் எல்லாமே மொத்தமும் அந்த வாட்டரில் அடியில் போய் தங்கியிருக்கும். அதே மாதிரி லைட்டாக வந்து கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது கையில் ஒட்டும் இல்லையா, அந்த கலர் எல்லாமே இந்த தண்ணியில் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால கலர் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஃபேடான மாதிரி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில் எந்த அளவுக்கு கலர் ஒட்டுதோ அது மட்டும் தான் வெளியில் வரும். ஸோ எப்போ வளையல் வாங்கினாலும் இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குட்டி குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இடத்த வந்து ரொம்ப அடைச்சா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக் வேணுனாலும் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கலாம். ஸோ இடத்த வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ராக்கை நல்லா விரிச்சிட்டு கீழே ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா மடிச்சிருங்க. மேலே வந்து ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா மடிச்சிருங்க. பேக் சைடில் கட்டுறதுக்கு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இந்த ஃப்ராக்கை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் பேக் சைடில் அப்படியே நான் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி பேக் சைடில் விட்டு எடுத்து அதை அப்படியே வந்து ஒரு நாட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அழகாக பேக் பண்ணி மடித்த மாதிரி ஆகிடும். ஃப்ராக் எவ்வளோ பஃப்னு இருந்தாலும் இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லேயரில் மடித்த மாதிரி இருக்கும். சூட்கேஸில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வார்ட்ரோப்பில் ஒரே ரோவில் 5 ஃப்ராக் வைக்கிற இடத்துல நீங்கள் 10 ஃப்ராக் கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் நம்ம தோலெல்லாம் உரிக்கிறோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் நம்ம ஊதும் போது வீடு ஃபுல்லாக குப்பையான மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பாலிதீன் கவரில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 அடி அடித்தோம் அப்படின்னா தோல் எல்லாமே தானாக உறிஞ்சு வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், அதில் இருக்கிற தோல் எல்லாமே தானாக நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இது தனியாக வந்து தோல் தனியாக இந்த வேர்க்கடலையை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு பூரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக வந்து ஒரு சலிச்சோம் அப்படின்னா தோல் தனியாக இந்த வேர்க்கடலை தனியாக வந்துடும். ஸோ வேர்க்கடலையை எப்போல்லாம் நீங்கள் தோல் உரிக்கிறீங்களோ அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடே குப்பையாகாமல் நமக்கு க்ளீனிங் வேலையும் ரொம்ப அதிகமாகாமல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோலில் அடியில் கொஞ்சம் வேர்க்கடலை அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் போட்டு சும்மா லைட்டாக 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும், அந்த வேர்க்கடலை எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ பாலிதீன் கவருக்குள்ளேயே நம்ம வச்சு செய்கிறப்போ குப்பை எல்லாமே அந்த கவர்லேயே போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க நோட்டில் எழுதும் போது பேப்பர் காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணிக்காய வைக்கிற கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அட்டையோடு சேர்த்து இந்த மாதிரி நோட்டை வந்து கிளிப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா காற்றுல பறக்காமல் இருக்கும். அவங்களுக்கும் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு சரியான மெத்தடில் சரியான அளவுகளோட சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு வாட்டரில் கொஞ்சமாக கீ சேர்த்து லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து உருண்டை பிடிச்சு பார்க்குறப்போ ஒட்டாமல் உதிராமல் வரணும், அதுதான் சரியான பக்குவம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப அச்சுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு மாவு வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம்.
இடியாப்பத்துக்கு பிழியும் போது மாவு உதிரக்கூடாது, கை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். மோஸ்ட்லி இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த மாவில் நீங்கள் பிழிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இது கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, கடலைக்கறி, வெஜ் குருமா, ஆட்டுக்கால் பாயான்னு வச்சு சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சில்வர் பாத்திரங்களை நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி உப்பு பூத்தா மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூடி வினிகரை பாத்திரத்தில் சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை சாதாரண ஏதாவது பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து கொஞ்சமாக வினிகரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே நல்லா தொடச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் தெரியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் சுத்தமாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்களை வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு தட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம சிங்கில் போட்டோம் அப்படின்னா சிங்க் அப்படியே அடைச்சிரும். அதை அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நைட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். ஸோ அழுக்காக இருக்கிற அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்க் அடைக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்களில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக டேப் வாட்டர் இதில் உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் தான் ஆகும். அதை அடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே சிங்கில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக தொடர்ந்து விட்டுட்டிங்க அப்படின்னா சிங்க் அடைக்காமல் பார்த்துக்கலாம். கிச்சனில் கண்டிப்பாக நம்ம டஸ்ட்பின்லாம் வச்சுருப்போம் இல்லையா? மோஸ்ட்லி கிச்சனில் பேட் ஸ்மெல் வரதே அந்த டஸ்ட்பினில் இருந்து தான். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம டஸ்ட்பினில் போடும்போது லைட்டாக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம சிங்கில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டெய்லியுமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ்கெட் ரொம்ப லூஸான மாதிரி ஆகிடும். நம்ம அந்த பொருளை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம எடுக்காமல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உள்ளே ஃபங்கல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த கேஸ்கெட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும். அப்படி இல்லைனா உள்ளே லைட்டாக பிளாக் கலரில் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை ப்ராப்பராக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஸ்கெட் எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இது கூடவே குக்கரில் நம்ம யூஸ் பண்ணுற விசிலையும் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே தானாக கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். டூத் ப்ரஷ் வச்சு ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.